வணக்கம். தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நடைமுறைகளை வெளியிட்டார் தேர்தல் ஆணையம். காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கப்படும் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுநாள் 142 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. நடப்பு ஆண்டில் நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல். அனைத்து மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவு. வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ஆந்திராவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் ஏராளமான பெட்ரோல் பங்குகள் மூடல். திறந்திருக்கும் இடங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. உதகை அருகே தாயை பிரிந்து தவித்த புலிக்குட்டி கூண்டில் சிக்கியது. பிடிபடாத குட்டியை கேமரா மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வனத்துறை. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆணை. சட்டவிரோதமாக மணல் பதுக்கிய வழக்கில் கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்க பழச்சாறுகளை அருந்தும் மக்கள். நெல்லை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தர்பூசணி, நுங்கு விற்பனை அமோகம். திராவிட மாடல் பயணம் தொடரும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் உறுதி. பிட்டி தியாகராயர் பிறந்த நாளில் அவரது பணிகளை நினைவு கூர்ந்து சூளுரை. அம்பாசமுத்திரம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் பழுது. வால்வு பகுதியிலிருந்து பல அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியேறும் தண்ணீர். காங்கேயம் அருகே களை கட்டும் கண்ணபுரம் நாட்டு மாட்டுச் சந்தை. விலை அதிகரித்த போதும் மாடுகளை வாங்க குவிந்த வியாபாரிகள். கண்ணமங்கலம் ஏரியில் உருவானது திடீர் சரணாலயம். வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக படையெடுப்பு. கள்ளழகரின் குதிரை, கருடன், சேஷ வாகனங்கள் அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு புறப்பாடு. கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை ஒட்டி நடைபெறும் மாப்பிள்ளை வீட்டார் விருந்து. விருந்துக்காக வேண்டுதலோடு காய்கறிகளை நறுக்கும் பக்தர்கள்.
கொளுத்தும் வெயிலால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி மும்முரம். விலை டன் ஒன்று 1300 ரூபாயாக குறைந்ததால் உற்பத்தியாளர்கள் கவலை. கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. இரு வாய்க்கால்கள் மூலமாக 24,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். திருச்சூர் பூரம் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட குடைகளோடு அணிவகுத்த யானைகள். வான வேடிக்கை ரத்து செய்யப்பட்ட போதும் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. அனல் பறக்க நடைபெற்று வந்த மேற்கு வங்க மாநிலத்தின் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை கடந்த மாதம் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதே நாளில் மேற்கு வங்கத்தில் மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. எஞ்சிய 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கோடை வெயிலை மிஞ்சும் வகையில் பிரச்சாரத்தில் அனல் பறந்தது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதால் பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் என பெரும் படையே மேற்கு வங்கத்தில் முகாமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று பாரக்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மோடி உரையாற்றினார். அப்போது மேற்கு வங்கத்தில் நேர்மையான ஆட்சியை மக்கள் விரும்புவதாகவும் மக்கள் தான் தன் குடும்பம் என்றும் உருக்கமாக அவர் கூறினார். கொல்கத்தாவில் திரு அமித்ஷாவும், கல்யாணி பகுதியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் சாலை வலம் சென்று பிரச்சாரம் செய்தனர். கொல்கத்தாவில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பல இடங்களில் மோதல் தொடர்கிறது. வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் இரு தரப்பினரும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். அங்கு பாஜக வேட்பாளர் திரு பவன் சிங்கின் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. இதைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இரு கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்கான வழிமுறைகளை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே மாதம் 4ஆம் தேதி 62 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெறும் எனவும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தொடங்கும். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும். 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தபால் வாக்குகளை எண்ணும் பணிகளை முடித்த பிறகே கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 6.37 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்து பொதுமக்களிடம் கலந்துரையாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பாடலை பாடிய சிறுமியிடம் மீண்டும் பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தார்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் 4 நாள் பயணமாக கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ள திரு ஸ்டாலின் அங்குள்ள மனோரஞ்சித நீர்த்தேக்கம் பகுதியில் 2வது நாளாக இன்று நடைபயிற்சி மேற்கொண்டார். பின்னர் விடுதி திரும்பும் வழியில் ஆங்காங்கே காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவருடன் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பன குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடிய அவர் குழந்தைகள் வழங்கிய பூங்கொத்துகளையும் பெற்றுக்கொண்டார். அப்போது சிறுமி ஒருவர் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற பிரச்சார பாடலை பாடினார். அப்போது மற்றவர்கள் பேச முயன்றதை நிறுத்தச் சொல்லிவிட்டு சிறுமியிடம் மீண்டும் பாடலை பாடச் சொல்லி திரு ஸ்டாலின் கேட்டு மகிழ்ந்தார். இதற்கிடையே கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்த திருமதி துர்கா ஸ்டாலின் சுற்றுலா பயணிகளின் குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். மேலும் அந்த பகுதியில் இருந்த அனைத்து சிறுவர்களுடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் கொடைக்கானலில் உள்ள ஆலயங்களில் தரிசனம் செய்தார். ஆந்திராவில் நிலவும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய்க்கு உலகம் முழுவதும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆந்திரா முழுவதும் மொத்தமுள்ள 4510 விற்பனை நிலையங்களில் சுமார் 410 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பதி, கடப்பா, விஜயவாடா, விசாகப்பட்டினம், கர்னூல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கையிருப்பு இல்லாததால் ஏற்கனவே பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டு நோ ஸ்டாக் பலகைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இதனால் திறந்திருக்கும் சில பெட்ரோல் மையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. வாகன எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அவசரமாக பெட்ரோல் டீசலை அதிக அளவில் சேமித்து வருவதால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் லாரிகளுக்கு 5000 ரூபாய்க்கும், டிராக்டர்களுக்கு 1500 ரூபாய்க்கும், இருசக்கர வாகனங்களுக்கு 200 ரூபாய்க்கும் மட்டுமே எரிபொருள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஆந்திராவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். In our place there is a very shortage of petrol, especially in only Andhra Pradesh are telling. In another states it is good in fuel, but here it is created by telling someone. வாகன எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஒரே செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று மாலைக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் வரும் தவறான தகவலை பார்த்து தேவையை விட அதிகமாக எரிபொருள் வாங்க வேண்டாம் என ஆந்திர அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சூழலை பயன்படுத்தி யாராவது கள்ளச்சந்தையில் எரிபொருளை விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு நடன்லா மனோகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதே வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் மே மாதம் இறுதியில் வெயில் உச்சத்தில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்து வரும் சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மே 1ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காற்றின் வேறுபாடு காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் மே மாத இறுதியில் வெயில் உச்சத்தில் இருக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். அடுத்த ஒரு 2-3 நாட்களில் படிப்படியாக கிழக்கத்திய காற்றின் வேகம் குறைந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வலு அதிகரிக்க போகுது. அதனால் நமக்கு கோடை காலத்தின் தாக்கம் இதுக்கு மேலே ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நமக்கு நம்மளோட உச்சோன்னு பார்த்திங்கன்னா அது மே மாத கடைசியில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வலுவாக இருக்கும். சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் நமக்கு மத்தியான நேரத்தில் கடல் காற்று ஓரளவுக்கு வெப்பத்தை மட்டுப்படுத்தும். ஆனால் இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மிக வலுவாக இருக்கும்போது கடலிலிருந்து வரக்கூடிய காற்று வராது. அப்போ என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட நமக்கு 4-5 மணி வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கும். அது நமக்கு மே மாத கடைசியில் இருக்கும். அதுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
கோடை காலத்தின் பீக்குன்னு நம்ம சொல்ல போகிறது வந்து மே மாத கடைசியில் தான். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட வெயிலை தணிக்கும் நீர் பழங்களின் விற்பனை களைகட்டியுள்ளது. இதனிடையே வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் ORS கரைசல் வழங்க தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக விவசாய கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு ORS வழங்க வேண்டும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. 5 படுக்கைகளுடன் கூடிய இந்த சிகிச்சை பிரிவில் 24 மணி நேரமும் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மக்கள் வெளியே செல்லும் போது போதுமான அளவு நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். போதுமான அளவு நீர்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கணும், தண்ணி அதிகமாக குடிச்சுக்கணும், அப்புறம் பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் அதையும் மீறி நம்மளுக்கு வெயிலில் போகும்போது ஒரு சிலருக்கு நாவறட்சி, தலை சுற்றல், மயக்கம் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி ஏற்படும் போது வெயிலிருந்து உடனே நம்ம நிழலுக்கு போய்க்கணும். அப்புறம் ஃபேன் இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கு போய்க்கணும். அதுக்கு மேலே தண்ணி வந்து நிறையா குடிச்சுக்கணும். இந்த நிலையில் இனி வரும் நாட்களில் கோடை வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு அழகரின் குதிரை உட்பட சேஷ வாகனங்கள் புறப்பாடு, திருக்கல்யாண மாப்பிள்ளை வீட்டார் விருந்துக்கான முன்னேற்பாடு என திருவிழா களை கட்டியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் செவ்வாயன்று நடைபெறவுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை வீட்டார் விருந்திற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகளில் சமையல் கலைஞர்களுடன் ஏராளமான தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். கிலோ அரிசி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 4 டன் காய்கறிகள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 4 டன் காய்கறிகளும் சென்ட்ரல் மார்க்கெட்லேயும் மாட்டுத்தாவணி மார்க்கெட்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழமாசி மார்க்கெட்லேருந்து காய்கறிகள், இது பலசரக்கு ஜாமான், இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாமே மக்களால் தான் நடத்தப்படுது. திருக்கல்யாண விருந்தாக காலையில் பொங்கல், இட்லி, கிச்சடி, வடையும், மதிய உணவாக வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட 6 வகையான உணவுகளும் பக்தர்களுக்கு பரிமாறப்பட உள்ளன. இது என்னென்னா மீனாட்சி திருக்கல்யாணம். அதுக்காக இங்கே வந்து எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு வேலை செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேண்டுதலோடு வருவாங்க. நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தராக மாற்றி வேலை செஞ்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்களோடு இங்கே வருவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்கே வேண்டிட்டு காய் கட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுன்றது ஒரு மனசு ஐதீகமாக இருக்குது. வரும் 29ஆம் தேதி அழகர் மலையில் இருந்து மதுரை வரும் கள்ளழகர் மீது வழியெங்கும் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்க பக்தர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இதற்காக பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் ஆட்டுத்தோல் தொப்பரை, மூங்கில் தொப்பிகள், கள்ளழகர் வேடமிடுவதற்கான அலங்கார பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி தங்க குதிரை, கருட வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அழகரின் வாகனங்கள் புறப்படும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர்.
தங்க குதிரை வாகனம் மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலிலும், கருடன் மற்றும் சேஷ வாகனங்கள் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலிலும் பாதுகாப்பாக வைக்கப்படும். சித்திரை திருவிழாவால் மதுரை மாநகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பிரசித்தி பெற்ற கண்ணபுரம் நாட்டு மாட்டு சந்தையில் கால்நடைகளை வாங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கண்ணபுரத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும் பொங்கல் விழா மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு 7 நாட்களுக்கு காங்கேயம் இன மாடுகளுக்கென பிரத்யேக மாட்டுச்சந்தை கூடும். சோழர் காலத்தில் இருந்து இந்த சந்தை நடப்பதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு சந்தை சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஒரு வாரம் கால தாமதமாக தொடங்கியுள்ளது. திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, கரூர், திருச்சி என தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட காங்கேயம் என காளைகள், எருதுகள், மாடுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். வருஷம் கண்ணவரம் நான் சின்ன பையன்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். வருஷம் இன்னும் மாடு நல்ல சிறப்பாக இன்னும் நாட்டு மாடு அதிகம் இருந்து வந்தது. இப்போ மாடு குறைஞ்சாதையும் மாடுகள் வருது. வரளதி கண்ணு கலர் நல்ல கண்ணு, தெளிவான கண்ணு நல்ல ரேட்டுக்கு விற்கிது. நாங்கள் ஒரு 40 ரூபாய் கொண்டு வந்து ஒரு 30-35 கொடுத்துட்டேன். இது 2 கட்டியிருக்கிற காலை 2 ரேஸ் காலை. ரேஸ் நல்லா ரேஸுக்கு போச்சுன்னா எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் விற்கும் காலை. இதேபோன்று கால்நடைகளை வாங்க புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் வந்துள்ளனர். 1 வயது காங்கேயம் இன பசுக்கள் 25,000 வரையிலும், 2 வயதுடைய கிடாரிகள் 55,000 முதல் 70,000 ரூபாய் வரையிலும் விலை போகின்றன. மாடு வாங்கலான்னு பார்த்தோம். மாடெல்லாம் அதிக ரேட்டாக இருக்குது. காங்கயம், பர்கூர் மாடு, செவலை, அப்புறம் காராம்பசு எல்லாம் இருக்குண்ணா. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோண்ணா. கறவை மாடுகளில் மயிலை 1 லட்சம் ரூபாய் வரையிலும், செவலை 1,50,000 லட்சம் ரூபாய் வரையிலும், காரி ரகம் 2,50,000 லட்சம் ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட வரத்து குறைவால் மாடுகளின் விலையும் கணிசமாக உயர்ந்து காணப்படுகிறது. சன் செய்திகளுக்காக காங்கேயத்திலிருந்து நான் கார்த்திக். இது ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.